வணக்கம். முக்கிய செய்திகள். மார்ச் 2, 2026 இந்திய பங்குச்சந்தை நிலவரம். மார்ச் 2, 2026 அன்று இந்திய பங்குச்சந்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புவிசார் அரசியல் நெருக்கடியின் மத்தியில் திறக்கப்பட உள்ளது. பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய வார இறுதி நாட்களில் நிகழ்ந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரிலான ஈரானின் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடிப்படை ரீதியாக மாற்றியுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் மரணம் மற்றும் ஈரானிய இராணுவ கட்டமைப்பு சிதைக்கப்பட்டது குறித்த செய்திகள் உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே ரிஸ்க் ஆஃப் மனநிலையை தூண்டியுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை கச்சா எண்ணெய் விநியோக பாதையான ஹார்முஸ் நீரிணை மீதான அச்சுறுத்தல் மற்றும் எண்ணெய் விலையேற்றம் ஆகியவை நாட்டின் நிதி பற்றாக்குறை மற்றும் பணவீக்க கணக்கீடுகளை பாதிக்கும் முக்கியமான காரணிகளாக உருவெடுத்துள்ளன. இந்த மோதலால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை மார்ச் 2, 2026 அன்று ஆசிய வர்த்தக தொடக்கத்தில் பேரலுக்கு சுமார் $80 தாண்டியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை தற்காலிகமாக மூடப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 20% முடக்கும் அபாயத்தை கொண்டுள்ளன. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையை 85% இறக்குமதி செய்வதால் இந்த விலையேற்றம் ரூபாயின் மதிப்பை குறைப்பதுடன் இறக்குமதி செலவை அதிகரித்து நாட்டின் வர்த்தக சமநிலையை பாதிக்கும். பிப்ரவரி 27, 2026 அன்று இந்திய சந்தை ஏற்கனவே பலவீனமான நிலையில் முடிவடைந்தது. நிஃப்டி 50 குறியீடு 311 புள்ளிகள் சரிந்து 25,175.65 நிலைகளில் நிலை பெற்றது. தொழில்நுட்ப ரீதியாக நிஃப்டி அதன் மிக முக்கியமான 200 நாள் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நிலைக்கு கீழே சரிந்துள்ளது. இது சந்தை ஒரு நடுத்தர கால சரிவு பாதைக்குள் நுழைந்துள்ளதை குறிக்கிறது. தற்போதைய தொழில்நுட்ப வரைபடங்களின்படி நிஃப்டி ஒரு இறங்கு முக்கோண அமைப்பிலிருந்து கீழ்நோக்கி நகர்ந்துள்ளது. பிப்ரவரி 3, 2026 அன்று உருவான கேப் அப் இடைவெளி இப்போது முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது. இது சந்தையின் பலவீனத்தை உறுதிப்படுத்துகிறது. 25,100 என்பது தற்போதைய முக்கிய ஆதரவு நிலையாக கருதப்படுகிறது. இந்த நிலை உடைந்தால் நிஃப்டி 24,700 மற்றும் 24,300 நிலைகளை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது. நிஃப்டியுடன் ஒப்பிடும்போது பேங்க் நிஃப்டி ஓரளவு வலிமையை காட்டியுள்ளது. இது இன்னும் அதன் 200 நாள் சராசரிக்கு மேலே வர்த்தகமாகிறது. இருந்தபோதிலும் பிப்ரவரி 27, 2026 அன்று இது 657 புள்ளிகள் சரிந்து 60,529 நிலைகளில் முடிவடைந்தது. தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் ஏற்பட்டுள்ள லாப பதிவு இந்த சரிவுக்கு காரணமமைந்தது. 60,000 என்பது பேங்க் நிஃப்டிக்கான உளவியல் ரீதியான முக்கிய ஆதரவு நிலையாகும். இந்திய பங்குச்சந்தையில் வெளிநாடு நிறுவன முதலீட்டாளர்களும் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு நிலவுகிறது. பிப்ரவரி 27, 2026 அன்று எஃப்ஐஐகள் சுமார் 7,536.36 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்று வெளியேறினர். உலகளாவிய வட்டி விகிதங்களும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்களும் காரணமாக அவர்கள் வளரும் நாடுகளிலிருந்து முதலீடுகளை விலக்கி வருகின்றனர். மறுபுறம் இந்திய உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 12,299.28 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை வாங்கி சந்தைக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கியுள்ளனர். இது இந்திய முதலீட்டாளர்களின் முதிர்ச்சியையும் முறையான முதலீட்டு திட்டங்கள் மூலம் சந்தைக்கு வரும் தொடர்ச்சியான பணப்புழக்கத்தையும் காட்டுகிறது. இருந்தபோதிலும் எஃப்ஐஐகளின் தொடர்ச்சியான விற்பனை சந்தையின் மேல்நோக்க நகர்வை தடுத்து வருகிறது. இந்தியாவின் பங்குச்சந்தை மதிப்பு உலகளாவிய அளவில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்துள்ளது. MSCI எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் குறியீட்டில் இந்தியாவின் பங்களிப்பு 14%க்கும் கீழே குறைந்துள்ளது. இதன் விளைவாக இந்தியா 2வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. சீனா 26.58%, தாய்வான் 20.14% மற்றும் தென்கொரியா 15.65% ஆகிய நாடுகள் இந்தியாவை விட அதிக எடையை பெற்றுள்ளன. இந்த எடை குறைவுக்கு முக்கிய காரணம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குறைகடத்தி சார்ந்த துறைகளில் கவனம் செலுத்துவதாகும். தாய்வான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் இந்த துறைகளில் முன்னிலையில் உள்ளன.
இந்திய குறியீடுகள் இன்னும் நிதி சேவைகள் மற்றும் ஐடி சேவைகளையே அதிகம் நம்பியுள்ளன. அவை தற்போதைய சூழ்நிலையில் மந்தமான வளர்ச்சியை கொண்டுள்ளன. நிஃப்டி ஐடி குறியீடு பிப்ரவரி மாதத்தில் 4.40% மேலான சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்விடியா போன்றவற்றின் வீழ்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பரம்பரையான அவுட்சோர்சிங் மாதிரிகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலும் இந்திய ஐடி பங்குகளை பாதித்துள்ளன. முதலீட்டாளர்கள் ஐடி துறையிலிருந்து விலகி தற்காப்பு துறைகளான எஃப்எம்சிஜி மற்றும் மருந்தகம் துறைகளை நோக்கி நகர்கின்றனர். இந்திய அரசு ஏப்ரல் 1, 2026 முதல் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்வதை கட்டாயமாக்கியுள்ளது. இது சர்க்கரை மற்றும் உயிர் வெறியெறி துறைக்கு பெரும் சாதகமாக அமையும். சுமார் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் இந்த துறையில் செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பழைய வாகனங்களில் இந்த எரிபொருளை பயன்படுத்தும் போது 3 முதல் 7% வரை மைலேஜ் குறைய வாய்ப்புள்ளதாக வாகனத்துறை எச்சரித்துள்ளது. டாடா சன்ஸ் குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகரனின் 3வது பதவிக்காலம் குறித்து நோல் டாடா கவலைகளை எழுப்பியுள்ளார். குறிப்பாக ஏர் இந்தியா மற்றும் டாடா டிஜிட்டல் போன்ற புதிய பிசினஸ்களில் ஏற்பட்டுள்ள நட்டங்கள் குறித்து அவர் கேள்விகளை எழுப்பியது குழுமத்தின் பங்குகளில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிசிஎம் ஸ்ரீராம் ஃபைன் கெமிக்கல்ஸ் இந்த நிறுவனம் மார்ச் 3, 2026 அன்று தனது 3வது காலாண்டு ஃபினான்ஷியல் முடிவுகளை அறிவிக்க உள்ளது. சமீபத்தில் பிப்ரவரி 17, 2026 அன்று பட்டியலிடப்பட்ட இந்த நிறுவனத்தின் முடிவுகள் கெமிக்கல் துறையின் போக்கை அறிய உதவும். ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் நிறுவனர் பாவிஷ் அகர்வால் தனது பங்குகளை விற்று கடன்களை அடைத்தது குறித்து சந்தை கவனித்து வருகிறது. என்பிசிசி ஒரு பெரிய மறுமேம்பாட்டு திட்டத்திற்கான ஆர்டரை இந்த நிறுவனம் பெற்றுள்ளது. இது இன்று அதன் பங்கு விலையில் எதிரொலிக்கலாம். புவிசார் பதற்றங்கள் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் மார்ச் 2, 2026 அன்று ஒரு பெரிய கேப் அப் தொடக்கத்தை காணலாம். முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதுகின்றனர். அதே சமயம் கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்திய ரூபாயின் மதிப்பை மேலும் பலப்படுத்தியுள்ளது. இந்திய ரூபாய் $1க்கு 91.108 என்ற நிலையை நோக்கி சரிந்துள்ளது. இது இறக்குமதி சார்ந்த நிறுவனங்களின் லாப வரம்பை குறைக்கும். மார்ச் 2, 2026 அன்று இந்திய சந்தை ஒரு பெரும் சரிவுடன் கேப் டவுன் தொடங்க வாய்ப்புள்ளது. கிஃப்ட் நிஃப்டி சுமார் 90 முதல் 110 புள்ளிகள் சரிவு காட்டுகிறது. அமெரிக்க ஈரான் போர் சூழ்நிலை நீண்ட காலம் நீடித்தால் அது உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதித்து நீண்ட கால சரிவுக்கு வழிவகுக்கும். முதலீட்டாளர்கள் தற்போதைய சூழ்நிலையில் ஆக்கிரமான கொள்முதலை தவிர்த்து தற்காப்பு துறைகளான எஃப்எம்சிஜி மற்றும் மருந்தகம் சார்ந்த முதலீடுகளில் கவனம் செலுத்தலாம். நிஃப்டி 25,100 நிலையை தக்க வைத்துக் கொள்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அதேபோல கச்சா எண்ணெய் விலையின் தினசரி நகர்வுகள் ஏவியேஷன் மற்றும் பெயிண்ட் நிறுவனங்களின் பங்குகளை தீர்மானிக்கும். சந்தை மிகவும் ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதால் வர்த்தகர்கள் ஸ்டாப் லாஸ் முறையை முறையாக கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். புவிசார் சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்களே வரும் வாரங்களில் இந்திய சந்தையின் திசையை தீர்மானிக்கும் முக்கியமான காரணியாக இருக்கும். செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள்.